இப்போ ரீசெண்டா மலையாள சினிமால நெறைய தரமான த்ரில்லர் படங்கள் ரிலீஸ் ஆனுச்சு. அதுல முக்கியமா ஒரு 5 படத்த பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களுமே அந்தந்த ஜர்னர்ல ஒரு பயங்கர ஒர்த்தான படங்கள். முக்கியமா இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பாயிலரும் இருக்க போறதில்ல. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். இப்போ அந்த 5 படங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒன்ஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சூக்ஷமா தர்ஷினி பசில் ஜோசப் நஸ்ரியா நடித்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோயினி பேர் பிரியா. இவங்க எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டே ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஆண்டனி, அப்புறம் இவங்களுக்கு கனி அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். ஒரு அழகான ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் மேனுவல் அப்படின்னு ஒருத்தன் அவங்க அம்மாவோட அவங்க பழைய வீட்டுக்கு திரும்பவும் வராங்க. இந்த மேனுவல் கிரேஸ் பேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்கான். இப்போது மேனுவலை பற்றி அவங்க ஏரியாவில் எல்லாருமே நல்ல விதமாக நினச்சாலும் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு தோணிட்டே இருக்கும். இப்போ உண்மையிலே இந்த மேனுவல் யார், அவன் வீட்டில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோயினி கடைசியாக எது வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சூக்ஷமா தர்ஷினி படத்தோட மீதி கதை. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமையாக ஆரம்பிக்கிற இந்த படம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த மிஸ்ட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளும் ரொம்ப க்யூரியஸ் ஆகிறோம். கடைசியாக நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சது தான் இந்த சூக்ஷமா தர்ஷினி படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படம் தமிழ் டப்புடில் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். ஐஎம் காதலன் பிரேமலுக்கு அப்புறம் பிரேமலு டைரக்டர் கிரீஷ் ஏடியோட டைரக்ஷனில் இப்போ நஸ்லி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் தான் இந்த ஐஎம் காதலன். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோ பேர் விஷ்ணு. இவன் ஒரு ஹேக்கர். என்னதான் நம்ம ஹீரோ ஹேக்கிங்கில் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் கூட காலேஜில் நிறைய அரியர்ஸ் வச்சதால அவன் நினச்ச மாதிரி ஒரு ஜாபுக்கு அவனால் போக முடியல. இப்போ நம்ம ஹீரோ ஷில்பான ஒரு பொண்ணோட காலேஜ் டேஸ்லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருப்பான். ஆனால் ப்ரெசென்ட்டில் இவங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயினி அவங்க அப்பாவோட சிட் ஃபண்ட் கம்பெனியில் ஐடி ஹெட்டாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹீரோட கம்யூனிகேஷன் ரொம்பவே கம்மியாயிடும். இதனால் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஐஎம் காதலன் படத்தோட மீதி கதை. வெறும் 1.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல எங்கேஜிங்கான சைபர் கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். பனி ஆக்டர் ஜோஜோ ஜார்ஜ் அவரே ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் இந்த பனி. இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 2 மோசமான யங்ஸ்டர்ஸை காட்டுறாங்க. ஒருத்தர் டான் செபாஸ்டின், இன்னொருத்தர் சிஜு. இப்போது நம்ம ஹீரோ பேர் கிரி. திருச்சூர்லேயே ஒரு முக்கியமான ஆள். அந்த ஊரோட லோக்கல் ரவுடிலேருந்து பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹீரோக்கு நல்ல பழக்கம். இப்போ நம்ம ஹீரோயினி ஒரு கடையில் ஷாப்பிங் போயிருக்கப்ப அந்த 2 பசங்களை ஒருத்தன் ஹீரோயினி கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த 2 பேரையும் அந்த இடத்துல வச்சு பயங்கரமாக அடிச்சிடுறான். இப்போது இதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு இருக்க இந்த 2 பசங்க என்ன பண்ணுறானுங்க, அதுக்கு நம்ம ஹீரோ திரும்ப என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பயங்கர ராவாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த பனி. இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கறத தவிர்க்கலாம். மற்றபடி ஒரு பயங்கர ராவான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பனி படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். கிஷ்கிந்த காண்டம் 7 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 75 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரு மலையாள படம் தான் இந்த கிஷ்கிந்த காண்டம். இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ அஜய்க்கு செகண்ட் மேரேஜ் ஆகுது. ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேன்சரில் இறந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பையன் சாச்சு மிஸ் ஆகி 2 வருஷம் ஆகியிருக்கும். அப்புறம் ஹீரோட அப்பா பேர் அப்பு பில்லா. அவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். அவர்கிட்ட இருக்க லைசன்ஸ்டு கன்னும் மிஸ் ஆகியிருக்கும். இப்போது காணா போன தன்னோட பையனை தேடிட்டு இருக்க ஹீரோ ஒரு பக்கம்னா, தொலைஞ்சு போன தன்னோட கன்னை தேடிட்டு இருக்க அப்பா ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த கிஷ்கிந்த காண்டம் படத்தோட மீதி கதை. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கிற இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பயங்கர விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை எந்த ஒரு காரணத்துக்கும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் தமிழ் டப்புடு வெர்ஷன்லேயே ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆனந்த் ஸ்ரீபாலா இப்போது ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த ஆனந்த் ஸ்ரீபாலா. படத்தோட ஆரம்பத்தில் மெரின் ஜாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸை போலீஸ் சூசைட் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோ பேர் ஆனந்த் போலீஸில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ப்ரைவேட்டாக ஜாபும் தேடிட்டு இருக்கான். ஆனந்தோட அம்மா பேர் ஸ்ரீபாலா. அவங்களும் போலீஸில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம ஹீரோ அப்பப்போ ஹாலிசினேட் பண்ணிட்டு இருப்பான். இப்போது ஒரு பாயிண்டில் நம்ம ஹீரோ மீடியாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி சூசைட்னு க்ளோஸ் பண்ண அந்த மெரின் ஜாய் கேஸை நம்ம ஹீரோ சூசைட் இல்லை மர்டர் அப்படின்னு மீடியாவில் பேசுகிறது பயங்கர சென்சேஷன் ஆகிடுது. இதனால் கேரளா போலீஸும் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போது இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த ஆனந்த் ஸ்ரீபாலா படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் ஹீரோக்கும் அம்மாவுக்கும் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எமோஷனலாகவும் அதே சமயம் நல்லா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி போனாலும் கூட இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது நல்லாவே என்கேஜ் பண்ணிச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன்
இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆனஸ்டி பாலா படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இந்த 5 படங்களை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்து வேறு எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.